ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியோட குட்டியாக வந்து நைட்டு டின்னருக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டில் வந்து ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் இல்லை எங்கே ஒரு ஃபுட் கோர்ட் போனாலுமே நான்வெஜ்னா மட்டும்தான் உள்ளே இறங்கும். வெஜ் ஹோட்டலுக்கு நீங்கள் என்ன தான் தலைக்கீழ நின்று கூப்பிட்டாலும் யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதனால் நைட்டு வந்து டின்னருக்கு பிரியாணி கிரேவிங்ஸாக இருந்ததுனால சரி இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேயுமே இங்கே நிறைய பேர் போயிட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால சரி இங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் ஒரு 10-20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் வரத்துக்கு, ட்ராவல் டிஸ்டன்ஸ். அங்கேருந்து வந்து இங்கே வந்து மொயினுதீன் தான் வந்திருந்தோம். பிரியாணி ஹோட்டல் சூப்பராக இருந்தது. ஒர்த்து தான் வந்து ஒரு 250 அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் வைஸ் சூப்பராக ஒர்த்தாக இருந்தது. நாங்கள் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் நூடுல்ஸ் இதெல்லாம் தான் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்களே தவிர குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக வாங்கினாலே போதும். 2-3 வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி தான் 2 பிரியாணி, 1 நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம். 4 பேரும் ஷேர் பண்ணி அதுலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதுலேயுமே ஒரு பிரச்சனை என்னென்னா, என் சின்ன பொண்ணுங்க இந்த மாதிரி ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றதோ இல்லை நான்வெஜ் பிரியாணி இதெல்லாம் லைக் பண்ணவே மாட்டாள். அவளை பொறுத்த வரைக்கும் சாம்பார், சாதம், காய், பொரியல், முட்டை இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்தா டேஸ்ட்டு நல்லா சாப்பிடுவாள். ஹோட்டலுக்கு போய் கூட அன்றைக்கி ரொம்ப கம்பல் பண்ணி தான் நான் ஊட்டிகிட்டு இருந்தேன். கொஞ்சமாக அது கூட அரைக்குறையாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பால் குடித்து வயிற்ற ரொப்பிக்கிட்டாங்க. இந்த நூடுல்ஸில் விளையாடுறது என் ரித்துக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் வீட்டில் செஞ்சாலும் சரி, வெளியில் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி அதில் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்றைக்காச்சும் டின்னர் செய்கிறதுக்கோ இல்லை சமைக்கிறதுக்கோ ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எப்போவுமே வேலை, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி நைட் டின்னரோ இல்லை ஏதாச்சும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கோ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வர்றது. நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னை விட ஆர்வமாக என் குட்டீஸ் 2 பேரும் தான் வந்து ரொம்ப வீடியோ எடுக்கிறதுக்கு வெளியே போனாலும் சரி, என்னன்னாலும் சரி, அன்றைக்குமே ஹோட்டல்லையுமே போயிட்டு என் பெரிய பொண்ணு தான் சொன்னால் கேட்காம ஹோட்டலில் ஃபுல்லாக சுற்றி வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தா. யார் இருக்காங்க, ஆள் இருக்காங்கன்னு கூட பார்க்கறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் ஆளுங்களை கவர் பண்ணாமல் இருந்தா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் அவள் தான் எடுத்து கொடுத்துருந்தா. நானுமே வந்து சின்ன பொண்ணுக்காக கொஞ்சம் கம்பல் பண்ணி வயிற்ற ரொப்பணுமேன்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டு இருந்தேன். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோட்லேயே வந்து அரப்பாக்கம் அப்படின்ற பிளேஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் கடையும் இருக்குது. இங்கே பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு அங்கே வந்து சமோசா 25 ருபீஸ் மினி சமோசா இருந்தது. என் பெரிய பொண்ணு அதை வாங்கி அதையுமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து நின்றுட்டு அவ்வளோதான், நைட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுக்கிறாரு. அதுதான் என்ன ஏதோ பின்னாடி வந்து கமெண்ட் சொல்லிக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். நாங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அவ்வளோதான், நம்மளும் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப சின்ன வீடியோ தான். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாய்.